சேதாரம் இல்லாம வந்து சேர்ந்துடுறேன். ஓகே? வச்சிடவா? பாய். பாய். அனு அனு என்னடி கேப்டன் நாளைக்கு வராரா? ஓ, வரேன்னு சொன்னதுக்கு இவ்ளோ ஹாப்பியா? ஏய் சும்மா இருங்கடி. அனு அப்ப நாளைக்கு ஏய் சும்மா ஓவரா யோசிக்காதீங்க. கூடவே இருந்த ஒரு ஃப்ரெண்டு ஒரு கேப்புக்கு அப்புறம் மீட் பண்ண போறோம்னு நினைக்கும் போது ஹாப்பியா தானே இருக்கும். நீங்க அவ்வளவு யோசிச்சா போதும். என்ன ஃப்ரெண்டா? அனு என்னடி இன்னும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்க? நான் சீரியஸா ஒரு விஷயம் சொல்றேன். இதுக்கு மேலயும் உன் லவ்வ மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்காத. முதல்ல இந்த கோட்டை அழிச்சிடு. இன்னும் எதுக்குடி இது? கேப்டன் மாதிரி ஒருத்தரை சும்மா ஈகோ பார்த்து மிஸ் பண்ணிடாத. ஆமா அனு, அந்த ராஜேஷ் மாதிரி ஆளுங்களை பார்த்து கூடவா கேப்டனோட அருமை தெரியல உனக்கு? அந்த ராஜேஷ் மோசமா நடந்துகிட்டது கேப்டனுக்கு தெரியும் தானே? கேப்டன் இடத்துல வேற யாராவது இருந்தா உன்னை சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஆனா கேப்டன் அத பத்தி எதுவுமே உன்கிட்ட கேட்காம எப்பவும் போலதானே பேசிட்டு இருக்காரு. அதுலயே அவரோட கேரக்டர் என்னன்னு புரியலையா? இந்த வீட்ல நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தும் அவரு உன்கிட்ட எவ்வளவு கண்ணியமா நடந்துகிட்டாரு. என்னைக்காவது தப்பா உன்னை பாத்துருப்பாரா? ஹைதராபாத் போனதும் உன்னை பாத்துக்கிறதுக்காக கேப்டன் அவங்க அக்கா கிட்ட பேசி அவங்கள வர வச்சதெல்லாம் யோசிச்சு பாருனு. உன் மேல கேப்டன் எவ்வளவு கேர் அண்ட் அஃபெக்ஷனோட இருக்காருன்னு உனக்கே புரியும். நிஜமா சொல்றேன், கேப்டன் மாதிரி ஒருத்தர் உனக்கு ஹஸ்பண்டா அமைஞ்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அனு, இப்படி போன்ல நல்லா பேசிட்டு நேர்ல வந்த உடனே எப்பயும் போல சண்டை போட்டுட்டு இருக்காத. அவர் வந்த உடனே உன் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிடு. சொல்லுங்கப்பா. அனு வீட்ல தான் இருக்கோம். சரிங்கப்பா, கிளம்பிடுறேன். டைம் ஆச்சு அனு. அப்பா வீட்டுக்கு வர சொல்றாரு. நான் கிளம்புறேன். சரி. அப்ப நாங்களும் கிளம்புறோம்டி. நாளைக்கு பார்க்கலாம். சரிடி. பாய் அனு. பாய். Bye, பாய் டி. பாய். நான் சீரியஸா ஒரு விஷயம் சொல்றேன். இதுக்கு மேலயும் உன் லவ்வ மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்காத. இப்படி போன்ல நல்லா பேசிட்டு நேர்ல வந்த உடனே எப்பயும் போல சண்டை போட்டுட்டு இருக்காத. அவர் வந்த உடனே உன் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிடு.